ஓம் சாந்தி. 30/5/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எல்லையற்ற ஆஸ்தி எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாபா சொல்றாரு, என்ன சொன்னாரு? எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்கு என்ன செய்யணும்? எல்லைக்குட்பட்ட அனைத்தையும் கொடுக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களையும் கொடுக்க வேண்டும். அப்போதான் எல்லையற்ற ஆஸ்தி பெற முடியும். இரண்டாவது கேள்வி, நம்முடைய சந்நியாசத்திற்கும் துறவற மார்க்கத்தின் சந்நியாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. நம்முடைய சந்நியாசத்திற்கும் துறவற மார்க்கத்தின் சந்நியாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? பாபா சொல்றாரு, அவர்களுடையது ரஜோகுணி, ரஜோகுணமான ஒரு சந்நியாசம், அதாவது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். அவர்களுடையது ரஜோகுண எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். உங்களுடையது சத்துவகுண எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். சத்துவகுண எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் உங்களுடையது. அவங்களது எல்லைக்குட்பட்ட ரஜோகுண சந்நியாசம். மூன்றாவது கேள்வி, எதை மறக்க வேண்டும்? இதுவரை எதுவெல்லாம் கேட்டீர்களோ அதை மறக்க வேண்டும். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், எந்த ஒரு மனிதனின் விஷயத்தையும் கேட்காதீர்கள், அனைத்தையும் மறந்து விடுங்கள். எதை மறக்க பாபா? இதுவரை எதெல்லாம் கேள்விப்பட்டீர்களோ, அதாவது இதுவரை எதெல்லாம் கேட்டீர்களோ அதை மறக்க வேண்டும். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், எந்த ஒரு மனிதனின் விஷயத்தையும் கேட்காதீர்கள், அனைத்தையும் மறந்து விடுங்கள். நான்காவது கேள்வி, ஒவ்வொரு அடியிலும் ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? பாபா சொல்றார், யோகா இல்லை என்றால் மாயை பாவம் செய்வித்து விடுகிறது. யோகா இல்லை என்றால் மாயை பாவம் செய்வித்து விடுகிறது, அதாவது பாவ காரியத்தை செய்வித்து விடும். ஏனென்றால் மாயை இந்த நேரம் தமோ பிரதானமாக உள்ளது. எனவே ஸ்ரீமதப்படி நடந்தால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அஞ்சாவது கேள்வி, யார் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்? யார் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்? பாபா சொல்றாரு, தந்தையை ஃபாலோ செய்து, தந்தையை பின்பற்றி வரிசை கிரமமாக உலக ராஜ்யத்தின் சிம்மாசனத்தை அடையக்கூடியவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் ஆவார்கள். தந்தையை பின்பற்றி வரிசை கிரமமாக உலக ராஜ்யத்தின் சிம்மாசனத்தை அடையக்கூடியவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமருபவர் ஆவார்கள், அல்லது அமரக்கூடியவர் ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், வாரிஸ் ஆக வேண்டும் என்றால் டேஷ் ஆகுங்கள். வாரிஸ் ஆக வேண்டும் என்றால் அர்ப்பணம் ஆகுங்கள். இரண்டாவது, சொர்க்கம் என்னும் போதே டேஷ் ஆகிவிடுகிறது. சொர்க்கம் என்னும் போதே வாய் இனிப்பாகி விடுகிறது. மூன்றாவது, சொந்த குழந்தைகள் மீது டேஷ் இருக்கும். சொந்த குழந்தைகள் மீது தந்தையின் கவனம் இருக்கும். நான்காவது, உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து தன்னை டேஷ் என்று நினைக்க வேண்டும்.
உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து தன்னை சிறிய குழந்தை என்று நினைக்க வேண்டும். 5வது, சேவையின் டேஷ் மற்றும் டேஷ் அடைந்து விடுபவர்கள் தான் டேஷ் ஆவார்கள். சேவையின் பலன் மற்றும் பலத்தை அடைந்து விடுபவர்கள்தான் சக்திசாலி ஆவார்கள். சேவையின் பலன் மற்றும் பலத்தை அடையக்கூடியவர்கள்தான் சக்திசாலி ஆவார்கள். 6வது, உலக நன்மைக்கான தொழிலை நினைவில் வைத்து டேஷாக இருங்கள். உலக நன்மைக்கான தொழிலை நினைவில் வைத்து டேஷாக இருங்கள். உலக நன்மைக்கான தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள். சதா சேவையில் பிஸியாக இருங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.